ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி கதையா ரிலீஸ் ஆன மர்டரர் ரிப்போர்ட் அப்படின்னு சூப்பரான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். சத்தியமா சொல்றேங்க, இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி ஏற்படும். சிம்பிளா நான் ஒரே ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லவா? நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். சடனா அவளுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி நான் ஒரு கில்லர் பேசுறேன், ஏற்கனவே 11 கொலைகளை பண்ணிருக்கேன். நான் இப்ப உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்க ஆசைப்படுறேன். ஒருவேளை இந்த இன்டர்வியூ நல்லபடியா முடிஞ்சு அப்படின்னா நைட்டு நான் ஒரு ஆளை கொல்ல போறேன். அவனை பத்தின விஷயங்களை நான் உங்களுக்கு தகவலா கொடுக்குறேன்னு தானாவே அந்த கில்லர் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. உண்மையாவே எண்டிங்ல நீங்க எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. 100% அடிச்சு சொல்றேன், உங்களால அது என்னங்கிறத கெஸ்ஸே பண்ண முடியாது. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வழக்கம் போல அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல இப்ப ஹேர் ஆயிலா 2 ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அளவுக்கு அதிகமான டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால், பூச்சி வெட்டு, புழு வெட்டு, ஏன் ஆரம்பநிலை வழுக்கையை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நாம இந்த ஆயில பக்காவா ரெடி பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு 10% ஆஃபரோட தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க நம்ம கிட்ட 2 குரோவியா ஆயில் பாட்டில் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 100 ml பாட்டிலும் ஃப்ரீ. வெயிட் பண்ணாம டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஓபனிங் சீன்லயே MBS கம்பெனியை சேர்ந்த சியான்ஜி அப்படிங்கிற ரிப்போர்ட்டருக்கு ஒரு கால் வருது. ஆப்போசிட்ல பேசக்கூடிய ஆளும், மேடம் நீங்க சியான்ஜி தானே, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ரிப்போர்ட்டரும் ஆமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க என்ன உதவி பண்ணணும்னு கேட்பாங்க. பதிலுக்கு அந்த ஆளு, நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்டர் அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. இன்டர்வியூவா? நீங்க யாரு, செலிபிரிட்டியா அப்படி இல்லன்னா சினி இண்டஸ்ட்ரியா? அப்பதான் அந்த கால் பேசின ஆளு பதட்டமே இல்லாம ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். அதாவது, நான் ஒரு சீரியல் கில்லர், இது வரைக்கும் 11 பேரை கொண்டிருக்கேன். சோ அது சம்பந்தமா தான் இன்டர்வியூ கொடுக்க ஆசைப்படுறேங்க. இங்க கட் பண்ணா கால் பேசின ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா இப்ப ஃப்ரெண்டான கிம்ம கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கிம் ஒரு போலீஸ்காரன். சொல்ல மறந்துட்டு பாருங்க, இந்த சியோன்ஜி தான் நம்ம கதையோட ஹீரோயின். நேரத்துக்குன்னு ரேடியோல வேற அளவுக்கு அதிகமான கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சியோல சேர்ந்த மக்கள் ஒருவேளை வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து உங்களை காப்பாத்திக்க எப்போதுமே தயாரா இருங்கன்னு ரேடியோல பேசிட்டு இருக்கானுங்க. பதிலுக்கு ஹீரோயினும், ஏப்பா கிம், ரேடியோல சொல்றத பார்த்தா இன்னைக்கு உண்மையாவே ஹெவியா மழை பெய்யும் போலயே, என் பொண்ணுட்ட வேற கொடை இல்ல. பதிலுக்கு கிம்மோ, இந்த பாரு, முதல்ல அவன் பொண்ணுக்கு ஒரு கொடையை வாங்கி கொடு. அவளும் இப்ப மேல்நிலை படிப்பு தானே படிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு தயக்கத்தோடைய ஹீரோயினும், நான் ஆக்சுவலா அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நாளாவே என் பொண்ணு பெருசா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அவ நடத்தையிலுமே கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அப்பதான் எதிர்ச்சியா அவ பேக் செக் பண்ணும்போது சொன்ன நம்ப மாட்டப்பா, உள்ள ஒரு கத்தி இருந்துச்சு. எது கத்தியா? அப்படின்னா ரத்தக்கரை இருந்ததா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. நல்லதா போச்சு. அப்படின்னா உன் பொண்ணு கிட்ட இதை பத்தி பேசலையா? எங்க அவன் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதும் இல்ல. சரி விடு, உன் பொண்ணு என்கிட்ட நல்லா தானே பேசுவா. வாய்ப்பு கிடைச்சா நான் அவகிட்ட கேட்டு என்னன்னு விசாரிக்கிறேன். இதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட டாபிக்கே உள்ள வருது. சியான்ஜி, நீ நல்லா யோசிச்சிட்டியா? இன்னைக்கு அவனை இன்டர்வியூ பண்ணதான் போறியா? ஆமா, வேற வழியே கிடையாது. உனக்கு தெரியும்ல, என் ABS நிறுவனத்திலையும் என்ன அப்பவோ இப்போன்னு தூக்குறதுக்காக காத்திருக்கானுங்க. இது மட்டும் ஒரு உண்மையான நியூஸா இருந்தா கண்டிப்பா என்னோட பேரும் புகழும் உச்சத்துல இருக்கும். நீ சொல்றது ஓகே தான்ப்பா. ஆனா ஒருவேளை அந்த கொலைகாரன் உங்ககிட்ட ஏதாவது புருடா கதையை விட்டு அந்த கொலையை நான் தான் பண்ணேன், இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சொன்னான் வை, அது உனக்கு நெகட்டிவ் ஆயிடும். சொல்லப்போனா உன்னோட இமேஜே கெட்டு போயிடும். உன்னை வேலையை விட்டு நிரந்தரமா தூக்கிடுவானுங்க. எனக்குள்ள இருக்க ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, நீ எப்படி அந்த ஆளை முழுசா நம்புன? இந்த பாரு, அவன் இன்னைக்கு மறுபடியும் நைட்டு இன்னொரு ஆளை கொல்ல போறேன்னு என்கிட்ட சொன்னான். ஒருவேளை அவனை இன்னைக்கு நான் இன்டர்வியூ எடுத்தேன் அப்படின்னா அவன் கொல்ல போற ஆளை முன்கூட்டியே என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்கான். எப்படி இருந்தாலும் ஒரு அப்பாவியோட உயிரை காப்பாத்துறதும் நல்லது. ஆனா கடைசி வரைக்கும் கிம்முக்குள்ள பயம் இருந்துட்டே இருக்கு. இந்த பாரு, இப்ப கூட சான்ஸ் இருக்கு. நீ சரின்னு சொன்னா உன் கூடயே உள்ள வந்த அந்த கிரிமினலை கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மீதி விஷயங்களை பாத்துக்கலாம். இல்ல அதெல்லாம் செட் ஆகாது. நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச பிளான் இருக்குல்ல, அதே மாதிரியே பண்ணிக்கலான்னு முதல்ல ஹீரோயின் காரை விட்டு இறங்கி பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ள வராங்க. ரிசப்ஷன் லேடி கிட்ட, இந்த மாதிரி என்னோட பேர்ல 2701 ஒரு ரூம் புக் ஆயிருக்கு. ஓ அப்படிங்களா மேடம், வெயிட் பண்ணுங்கன்னு ரிசப்ஷன் லேடி சாவி எடுக்கிற சின்ன கேப்ல லைட்டா ஹீரோயினும் அந்த ஹோட்டலை சுத்தி பார்க்கும்போது அட் அ டைம்ல இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த CCTV கேமராக்களையுமே மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தெரியுது. இத பார்த்ததுமே புள்ளைக்கு பயம் வேற. ஏன்னா CCTV கேமரா இருந்தா கூட ஒருவேளை நம்ம ஹீரோயினுக்கு ஆபத்து வந்தா, அப்படி இல்லன்னா இன்டர்வியூ கொடுக்க வர போற அந்த சீரியல் கில்லர் இருக்கா இல்லையா, அவன் சம்பந்தப்பட்ட ஏதாவது தடயங்கள் பதியும். ஆனா இப்ப
சிசிடிவியும் இல்ல அப்படின்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். அதுக்கப்புறமா சாவியை வாங்கிட்டு ஒரு பயத்தோடய பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ள வராங்க. இவ கொண்டு வந்த டிஜிட்டல் கீ இருக்கு இல்லையா, சோ அத தன் கையில இருக்க டிவைஸ் மூலமா 2-3 காப்பியா எடுத்து வச்சுப்பா. கூடவே அளவுல ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைக் எடுத்து தன்னோட ஒரு பக்க காதுக்குள்ள வச்சுப்பா. அடுத்து நேரா லிப்டுக்குள்ள வந்தவ இவ டோருக்கான டூப்ளிகேட் கீ இருக்கு இல்லையா, அது அங்க இருக்க லிப்டோட பாக்ஸ்ல போட்டுருவா. இவளுக்கு அறைக்கு பக்கத்துல போக போக பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வழியா ரூம்குள்ளேயும் வந்துட்டா. இதுக்கடையில நம்ம கிம் ஹீரோனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனாலேயே சந்தேகம் வராத மாதிரி தலையில ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு நேரா லிப்டுக்குள்ள வந்தவன் ஏற்கனவே ஹீரோயின் தூக்கி போட்ட அந்த டூப்ளிகேட் கீ இருக்கு இல்லையா, அதை நம்மால் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த 2701க்கு கீழே அப்படியே இன்னொரு ரூம் எடுத்து என்ட்ரி பண்ணிப்பான். ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் உள்ள வந்ததுமே சின்ன சின்ன ஹிடன் கேமராக்கள்ல மூண சந்தேகம் வராத மாதிரி அங்க எங்கன்னு ஒளிய வச்சிருவா. எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக. இப்ப கீழ் ரூம்ல இருக்கக்கூடிய கிம் இவன் கொண்டு வந்த டிவைஸை வச்சு நம்ம ஹீரோயின் காதுல இருக்க மைக் மூலமா பேசுற எல்லாத்தையுமே தெளிவா கேட்க முடியும். கூடவே அந்த சின்ன சின்ன ஹிடன் கேமராக்கள் இருக்கு இல்லையா, அதுல வர எல்லா விஷுவல்ஸையுமே இங்க இருந்தே இவளால பார்க்க முடியும். சப்போஸ் அந்த கில்லர் நம்ம ஹீரோனை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னா உடனே அவளை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு செட்டப். அதுக்கப்புறமா சரியா 12 மணி ஆகும்போது வெளியில காலிங் பெல் சத்தம் கேக்குது. ஒரு பயத்தோடைய ஹீரோயினும் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஆள் நல்லா வாட்ட சட்டமா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு கையில ஒரு பேக வச்சபடி நிக்கிறான். நீங்க யாருன்னு கேட்டா நான் தான் உங்களுக்கு கால் பண்ணனே, அந்த சீரியல் கில்லர். என்னங்க வெளியில வச்சு பேசிட்டு இருக்கீங்க, நான் உள்ள வரலாமா? சரி நீ இவ்வளவு உள்ள கூப்பிடுவா. வந்தவன் என்ன மன்னிச்சிருங்க, இந்த ரூம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாமையே புக் பண்ணிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் ரூம். ரோத் மெக்வெல்டர்னு ஒரு சிறப்பு கலைஞரால இந்த இடம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ரிமோட் எடுத்து ஒரு பட்டனை அழுத்தினதும் போதும் ஒட்டுமொத்த அறையோட ஜன்னல் கதவுன்னு எல்லாமே லாக் ஆகுது. வாங்க வாங்க உட்காருங்க, டைம் ஆயிடுச்சுல, இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா ஹீரோயின் கையில ஒரு கேமரா வச்சிருப்பா. இந்த கேமரா மட்டும் தான் கில்லருக்கு முன்னாடி இருக்கும். மத்த எந்த கேமராஸும் இவனுக்கு தெரியாது. நம்ம ஹீரோனை பாருங்களேன், பேச்சு முச்சே இல்லாம அவனை ஃபுல்லாவே நோட் பண்ணிட்டு இருக்கா. அவன் குசும்புக்காரங்க. மேடம் அப்படியெல்லாம் பாக்காதீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குங்கிறான். சிரிச்சுக்கிட்டே ஹீரோனும் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. நீங்க 11 கொலைகளை பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. ஒருவேளை உங்க தலைமுடியோ இல்ல உங்க சம்பந்தப்பட்ட ஆதாரமா கிடைச்சிருந்தா இந்நேரம் காவல்துறை உங்களை கைது பண்ணிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு தத்ரூபமா கொலைகளை செய்ய முடியுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இருக்க துறையிலையுமே ரொம்ப திறமையான ஒரு ஆளா தான் இருக்கணும். பட் இருந்தாலும் இந்த இன்டர்வியூல பேச போற விஷயங்கள் உண்மையா பொய்யாங்கிற பயம் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா என்ன வச்சு பிராங்க் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், என் வேலையை என்னை விட்டு துளி கூட யோசிக்காத அந்த கில்லர் கையில ஒரு போனை குடுக்குறான். அட பெருசா என்ன இருக்க போதுன்னு இவ்வளவு லைட்டா வீடியோ பிளே பண்ணி பார்க்கும்போது உண்மையாவே இந்த பயபுள்ள உடம்பு ஃபுல்லா கருப்பு கோட்டால கவர் பண்ணிட்டு கோடாரிய வச்சோம், கட்டிங் மிஷினை வச்சோம், ஏன் ரகரகமா கத்திகளை வச்சோம் எக்கச்சக்கமான பேரை போட்டு தள்ளிருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே ஹீரோயின் போன் வழியா தான் பாத்துட்டு இருக்கா. அதனால எந்த ஒரு ஃபுட்டேஜும் அங்க இருக்க கேமராக்கள்ல கவர் ஆகல. என்ன மேடம் நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிற சந்தேகம் இருந்தா இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, நல்லா பாருங்கிறான். அந்த பக்கத்துல நம்ம கிம் வேற, ஏண்டி நீ என்னத்தை பார்த்து தொலைஞ்ச, ஏதாவது சொல்லி தொலை, ஆபத்துனா நான் வரேங்கிறான். கடைசி வரைக்கும் ஹீரோயின் சிக்னலே கொடுக்கல. சோ சேஃப்ங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் சார் நீங்க காட்டின ஆதாரங்கள் போதுமானதா இருக்கு, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? இவன் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினும் கேமராவை ஆன் பண்ணுவா. சரி சொல்லுங்க உங்களோட பேரு, வயசு என்ன? அட என்னவா கேள்வி இது, உனக்கு நான் பண்ண குற்றங்கள் முக்கியமா இல்ல என்னோட பேரும் வயசு முக்கியமா? சரி சார் அப்படின்னா ரெண்டாவது கேள்வியை கேக்குறேன். கடந்த 2 ஆண்டுகள்ல நீங்க 11 பேரை கொண்டிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்ன ஆட்களோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதமா கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இறந்து போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்ப பண்ணிட்டு தான் அவங்க ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க. திரும்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குற்றவாளிகள் தான் தப்ப உணரல. ஒருவேளை இந்த காரணத்துக்காக தான் நீங்க அவங்கள கொன்னீங்களா? ஆக்சுவலா எனக்கு புரியாத இன்னொரு கேள்வியும் இருக்கு. நீங்க இவ்வளவு கொலைகளை பண்ணிட்டு எதுக்காக எனக்கு பர்டிகுலரா இன்டர்வியூ கொடுக்கணும்? அது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. நான் உன்னை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ண, பாக்குற தொழிலுக்கு நேர்மையானவ, முக்கியமா தைரியமானவ. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உங்ககிட்ட பேசும்போது இந்த இன்டர்வியூ எக்காரணத்தை கொண்டும் வெளிவர கூடாதுங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண. நான் ஒரு கொலைகாரங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ பயம் இல்லாம இன்டர்வியூ எடுக்கறல்ல, அதே மாதிரிதான் என்ன பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். நான் பண்ண கொலைகள் சரியா தப்பாங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் இந்த இன்டர்வியூக்கு வந்தேன். அப்படின்னா அந்த கொலைகளை எதுக்காக பண்ணீங்க? சமூகத்தோட நல்லதுக்காகவா? எது இந்த பாலா போன சமூகத்துக்காகவா? கிடையாது. நான் சாகடிச்ச மக்கள் ஒரு தப்பான ஆளுங்க. சொல்ல போனா ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய நோய் மாதிரி. இன்னும் தெளிவா சொல்லணும்னா என்னோட பேஷன்ஸுக்கு அந்த குற்றவாளிகள் தொல்லையை கொடுத்தாங்க. அதனால என் பேஷன்ஸோட சார்பா நான் அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தேன். ஹீரோயினுக்கு எதுவும் புரியல. அப்பதான் இந்த கில்லர் பையன் சும்மா இல்லாம, ஆமா நீ இந்த இன்டர்வியூவை ரொம்ப சீக்கிரட்டா வச்சுப்பேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த, உண்மையாவே இத நீ மட்டும் தான் பாக்குறியா அப்படின்னு ரொம்ப முறைச்சபடி ஒரு கேள்வியை கேட்பான். ஹீரோயினுக்கா அல்ல இல்ல, அதுலயும் கிம்மு ஆத்தாடி கேமராஸ கண்டுபிடிச்சிட்டான் போல. ஹீரோயினுக்கு ஆப்பு கன்ஃபார்ம்னு பயத்துல உட்கார்ந்து இருப்பான். இருந்தாலும் ஒரு நடுக்கத்தோடைய ஹீரோயினும் நான் மட்டும் தான் இதை பாக்குறேன், கண்டிப்பா இது ரொம்ப சேஃபான இன்டர்வியூன்னு சொல்லுவா. அப்படின்னா ஓகேன்னு மறுபடியும் இந்த கில்லர் நார்மல் ஆயிட்டான். உங்களுக்கு ஆச்சரியப்பட இல்லன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கலாமா? நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்க வந்ததுக்கான காரணம் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்க
கிடைக்க போதில்ல. ஒரு நிமிஷம் கடுப்பான ஹீரோயினும் கிடையவே கிடையாது, நான் இங்க வந்தது நீ கொல்ல போறேன்னு சொன்ன அந்த அப்பாவிய காப்பாத்துறதுக்காக. அப்படி பாக்கும்போது நீ சொன்ன மாதிரி நான் இப்ப இன்டர்வியூக்கு வந்துட்டேன். சோ நீ கொல்ல போறேன்னு சொன்ன அந்த ஆள் யாரு, இப்ப அவன் எங்க இருக்கான்? துளி கூட யோசிக்காம இந்த கில்லர் பையன் என்னால சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஓ அப்படின்னா என்னால இன்டர்வியூவையும் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு இவ கேம்ல ரெக்கார்டா இருந்திருக்கும் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட மெமரி கார்டை மட்டும் வச்சுட்டு நம்மால அப்படியே பொடிநடியா கிளம்புவா. ஆப்போசிட்ல கிம்மி வேற இவங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் கிடைச்சு போனதால கில்லர் அப்படியே கைது பண்ணலான்னு கையில துப்பாக்கியோட கிளம்ப பாக்குறான். ஆனா இங்கதான் அந்த கில்லர் மறுபடியும் ஹீரோனை கூப்பிடுறான். ஒருவேளை இந்த இன்டர்வியூவை நீ முழுசா முடிக்காம போன அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல ஒருத்தர் இறக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அப்பதான் கிம்மோ பாரு ஒருவேளை அந்த கில்லருக்கு கூட்டாளி இருப்பான்னு நினைக்கிறேன், இப்ப அவனும் இந்த ஹோட்டல்ல இருக்கானான்னு கேளு. ஹீரோயினும் இதே கேள்வியை கேப்பா. ஆனா கில்லர் ஏமா என்னோட சிந்தனைகள் எப்பவும் தெளிவா இருக்கும், அதனால என்ன தவிர நான் எப்பவும் யாரையும் நம்ப மாட்டேன். சோ நான் ஒரு தனியான கில்லர் தான், அதனால மறுபடியும் சொல்றேன், நீ இந்த இன்டர்வியூவை நல்லபடியா முடிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் யாரை கொல்ல போறேங்கிறத உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன்ப்பா. சரி எப்படி இருந்தாலும் நடக்க போற கொலையை தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திரும்ப அந்த இன்டர்வியூ எடுக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. கிம்மும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கான். இப்ப மறுபடியும் ஹீரோயின் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா எல்லா கொலையாளிக்குமே கொலைக்கான காரணம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களோட முதல் கொலைக்கான காரணம் என்ன? இங்கதான் அந்த கில்லர் கதையவே திருப்பி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுவான். ஒரு அழகான பெண் இருந்தா, அவ மேல உசரிய வச்சிருந்த ஒரு கணவனும் இருந்தான். திருமணத்துல இருந்து கர்ப்பகாலம் வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. ஆனா அது கடைசி நிமிஷத்துல நீடிக்கல. ஒரு நாள் ஒரு சின்ன வேலைக்காக ஒரு பார்க்கிங்ல காரை நிறுத்தும் போது ஒரு கிரிமினல் அங்க வந்தான். அந்த பொண்ணை அடிச்சு வலுக்கட்டாயமா அவ கூடயே ஒண்ணு மண்ணுமா இருந்தான். இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணை காப்பாத்தி மருத்துவமனையில நல்லபடியா அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. 2 பேர் உயிருக்குமே எந்த ஒரு பாதகமும் இல்ல. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்குள்ள மட்டும் கடைசியா நடந்த அந்த ஒரு சம்பவம் திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. எப்போலாம் அந்த குழந்தைய பாக்குறாளோ அந்த நொடியில இருந்து தன்னோட வாழ்க்கையவே அழிச்ச அந்த ஒரு கிரிமினலோட முகம் தான் திரும்ப திரும்ப தெரிஞ்சது. இந்த காரணத்தாலேயே அந்த பொண்ணு மனநோயால பாதிக்கப்பட்டா. நிறைய டாக்டர்ஸ பார்த்து என் குழந்தையோட கண்ணு என் வாழ்க்கையை அழிச்ச அந்த ஒரு கிரிமினலை போலவே இருக்கு அப்படி இப்படின்னு தினம் தினம் புலம்ப ஆரம்பிச்சா. இந்த பொண்ணோட வலிய அவளோட கணவர் தாங்கிக்கிட்டாலும் கூட இவளால முழுசா ஏத்துக்க முடியல. ஒரு கட்டத்துல தான் கட்டுப்பாட்டை இழந்து தான் பெத்தெடுத்த புள்ளையோட சேர்த்து மாடியில இருந்து விழுந்து தன்னோட உயிரை விட்டுட்டாங்க. கதையை கேட்டு மிரண்டு போன ஹீரோனும் சந்தேகத்துல இறந்து போன அந்த லேடி அது உன்னோட மனைவியான்னு கேப்பா. ஆமா நீ கெஸ் பண்றது ரொம்ப சரி, இது என்னோட வாழ்க்கை சம்பவங்கள் தான். நான் ஒரு மனநல மருத்துவரா இருந்தாலும் கூட என்னால இந்த விஷயத்தை தாங்க முடியல. சில மாதங்களுக்கு பிறகு குற்றவாளிக்கு அவன் பண்ண தவறுகளுக்காக 4 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைச்சது. அப்ப அவன் என்ன பண்ண தெரியுமா, லைட்டா ஏளனமா சிரிச்சுட்டாங்க இருந்து கிளம்பினா. என்னாலையும் இதை ஏத்துக்கவே முடியல. மனசார சாகலான்னா எனக்கு அதுக்கான ஒரு காரணம் கிடைக்கல, வாழலான்னா அதுக்கான காரணமும் எனக்கு கிடைக்கல. பதிலுக்கு ஹீரோயினும் நீங்க ஒரு மனநல மருத்துவராச்சே, கண்டிப்பா உங்க நோக்கத்துக்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆமா நீ சரியா சொன்ன, தண்டனைக்குள்ளான கைதி தன்னோட தப்புகளை உணராத காரணத்தால நான் அவனை பழிவாங்கணுங்கிற முடிவுக்கு வந்தேன். சோ ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு எப்படி டார்ச்சர் பண்ணா அவன் நரக வேதனைகளை அனுபவிப்பான்னு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அது சம்பந்தமான புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருந்த பழிவாங்கிற எண்ணத்தாலேயே வருஷங்கள் ரொம்ப சீக்கிரமா கடந்து விடுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த கிரிமினல்ஸோட ரிலீஸ் டேட்டும் வந்துச்சு. கார்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ண, எல்லாருமே ரிலீஸ் ஆனாங்க. ஆனா அந்த ஒரு கிரிமினல் மட்டும் வரவே இல்ல. அப்பதான் என்னோட லாயர் கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி என்னோட மனைவி குழந்தையோட இறப்புக்கு காரணமான அந்த கிரிமினல் சிறைக்குள்ளேயே மின்சாரம் தாக்கப்பட்டு இறந்து போயிட்டானு. அதுவும் ஒரு சில நொடிகள்லயே இது எல்லாம் நடந்து போச்சு. இவ்வளவு நாளா நான் எதுக்காக வெயிட் பண்ணணும், அது எல்லாம் வீணா போச்சு. அவனோட மரணம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிடுச்சு. வேற வழி இல்லாம இதுல இருந்து வெளிவரதுக்காக போதை மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஆனா அப்பவும் எனக்குள்ள இருந்த குழப்பத்துக்கான பதில் மட்டும் கிடைக்கவே இல்ல. சரணா ஒரு நாள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. என்ன பாக்குறதுக்காக ஒரு கிளைண்ட் வந்திருந்தாரு. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரன் காரை வேகமா ஓட்டிட்டு வந்த இவரோட மனைவி குழந்தை மேலேயே ஏத்திட்டான். சம்பவ இடத்துலயே மனைவி இறந்து போயிட்டாங்க. குழந்தை படுத்த படுக்கையா கோமாவுக்கு போயிட்டா. செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பணக்காரன் வெளியில வந்திருக்கான். அப்பவும் அவன் திருந்தல, மறுபடியும் குடிச்சிட்டே தான் வண்டி ஓடி இருக்கான். இத பார்த்து என்னால பொறுக்க முடியல. சோ அவனை என் வண்டியை வச்சு இடிச்சு சாகடிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தேன். ஆனா கடைசி நிமிஷத்துல என்னோட பையனை பத்தி யோசிச்சுட்டு வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னோட மென்டல் இல்னஸை நார்மல் ஆக்கணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு என்கிட்ட உதவி கேட்டாரு. ஆனா எனக்கு அந்த இடத்துல வேற ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தேடி வந்த நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க கொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஆளை நான் உங்களுக்காக கொலை பண்ணட்டுமான்னு கேட்டேன். கூடவே என்னோட வாழ்க்கை கதையும் நான் சொன்னேன். 2 பேருக்கு இடையில இருந்த வலியும் வேதனைகளும் ஒன்னா இருந்ததாலேயோ என்னமோ அவரு என்ன நம்பினாரு. கூடவே அந்த பணக்காரனை சாகடிக்க சொன்னாரு. உடனே ஹீரோயினும் ஓ இப்பதான் விஷயமே புரியுது, அப்படின்னா கொலை பண்ணது நீங்க, சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் ஆனது உங்களோட கிளைண்ட், அவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைக்காம
போனதால உண்மையான குற்றவாளி நீங்கங்கிற விஷயத்த போலீஸ் டிபார்ட்மெண்டால கணிக்கவே முடியல. சரி போனது போச்சு. இப்ப அந்த பணக்காரனை நீங்க என்ன பண்ணீங்க? பெருசா ஒண்ணும் இல்ல. அவன் பார்ட்டிக்கு போயிட்டு ஃபுல் போதையில வரும்போது அவன் காருக்குள்ள இருந்தபடியே மயக்க மருந்து ஊத்தின துணியை அவன் மூஞ்சில வச்சு அடைச்சிட்டான். மறுபடியும் கண்ண முழிக்கும் போது அவன் நகரவே முடியாத மாதிரி ஒரு பெரிய பலகையில கட்டி போட்டான். அவன் பண்ண தப்புகளுக்காக சுத்தியல வச்சு அவன் மண்டையில இருந்து உடம்பு வரைக்கும் ஃபுல்லா அடிச்சு நொறுக்குன ரணக்கொடூரமா வேதனைகளை அனுபவிச்சு அவன் அதே இடத்துல இறந்து போயிட்டான். ஆனா இந்த வேதனைகளை பார்த்து பாதிக்கப்பட்ட என்னோட நோயாளி ரொம்பவே அழுகியும் சந்தோஷமும் நிறைஞ்சபடி சிரிச்சாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட வலிகளை தீர்த்துக்கிறதுக்கு நான் கொல்ல வேண்டிய ஆளு உயிரோட இல்லைனாலும் கூட என்னோட பாதிக்கப்பட்ட நோயாளிகள் யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கொல்ல முடிவெடுத்தேன். சோ இப்ப வரைக்கும் மொத்தமா 11 பேரையும் சாகடிச்சேன். ஆனா ஹீரோனுக்கு இவன் சொல்லக்கூடிய பதில்ல ஒரு சில மாற்று கருத்து இருக்கு. எனக்கு என்னமோ நோயாளிகளை காரணமா வச்சு நீங்க உங்களோட சுய இன்பத்துக்காக கொலை பண்றீங்களோன்னு தோணுது. இப்படி சொன்னதுமே போதும் அந்த கில்லருக்கு கோவம் வந்துருச்சு. சரி நீ இவ்வளவு சொல்றியே, உண்மையாவே நீ இங்க வந்ததுக்கான காரணம் நான் கொல்ல போறேன்னு சொன்னா அந்த ஆளை காப்பாத்துறதுக்காகவா? கிடையவே கிடையாது. உன்னோட வேலையில போட்டி அதிகம். சோ இப்பவும் அப்போ ஒண்ணு உன் வேலை இழுத்துட்டு இருக்கு. ஒருவேளை என்ன இன்டர்வியூ பண்ணி இது மூலமா ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா உன்னோட வேலையை நிரந்தரமாக்க முடியும். அதுக்காக தானே இங்க வந்த? இல்லையே அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்கவா. அப்படியே சொல்லும். சரி அதையும் தான் பாக்கலான்னு ஹீரோயினோட மணிக்கட்ட பிடிச்சவன் எங்க என்னோட கண்ணை பார்த்த நான் சொன்னது பொய்ன்னு சொல்லு பாப்போம். ஹீரோயினும் பதட்டத்தோடயே ஆமா நீ சொல்றது சுத்த பொய். நான் இங்க வந்தது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக மட்டும் சொல்லுவா. ஆனா கில்லர் பையன் கேட்க பக்கன்னு சிரிக்கிறான். இந்த பாரு நான் ஒரு மனநல மருத்துவர்மா. உன்னோட புருவங்கள் கண் அசைவு அப்புறம் நீ பேசும்போது லிப்ஸ் எல்லாம் கூட நடுங்குச்சு. முக்கியமா இதய துடிப்பு நார்மலை விட 30% அதிகமா இருக்கு. சோ நீ சொன்னது ஒரு சுத்த பொய். அதே டைம்ல கதவோட காலிங் பெல்லும் அடிக்குது. ஒரு நிமிஷம் இரு. நான் தான் நம்ம சாப்பிடறதுக்காக சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தேன். கதவை திறந்தா ஒரு சர்வீஸ் பாய் சாப்பாடோட உள்ள வராங்க. டேபிள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த பையன் கிளம்பும் போது கில்லர் வேணும்னே ஒரு தாள் பணத்தை கொடுக்குறான். அந்த பையலுக்கு பாருங்க காசை பார்த்தோனுமே ஈன்னு பல்ல காட்டுறான். மறுபடியும் காசை உள்ள வச்சுட்டு இப்ப 2 தாளா எடுத்து கொடுப்பான். முன்ன விட இந்த பையன் இன்னும் சிரிக்கிறான். ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லல்ல? ஆக்சுவலா நீ இங்க சர்வீஸ் பண்றதுக்கான காரணம் சூட் ரூம்ல நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க தானே. அப்படின்னா என்ன மாதிரி ஆளுங்க கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு நீ அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தப்பான வேலையை பார்த்துட்டியப்பா ஜின்ஜு அப்படின்னு பேரை சொல்லுவான். ஒரு நிமிஷம் இருங்க, என் பேர் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும்னு இடுப்புல மறைச்சு வச்சிருந்த ஒரு ஊசி எடுத்து படக்குன்னு அந்த பயலோட கழுத்துல குத்திட்டான். அம்புடுதாங்க. ஒரு சில நொடிகள்லயே அந்த சர்வீஸ் பாய் அதே இடத்துல ரத்தம் கக்கி இறந்தே விடுவான். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் மட்டும் தான் பாத்திருப்பா. ஏன்னா கேமராஸோட ஆங்கிள் எதுலயுமே இந்த கில்லர் வரவே இல்ல. நடந்த சம்பவத்தை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டா. இந்த பக்கத்துல கிம்மு வேற ஏண்டே உயிரோட தான் இருக்கியா, ஏதாவது பேசுன்னு கத்துறான். அப்பதாங்க இந்த கில்லர் பையன் தானாவே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சர்வீஸ் பாய் இருக்கானே ரொம்ப கெட்ட பையமா. ஒரு அப்பாவி பொண்ணு கூட ஒண்ணுமா இருந்து அந்த வீடியோவை காட்டி கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு மேல அந்த புள்ளைய மிரட்டி பணம் வாங்கியிருக்கான். மன உளைச்சலால அந்த பொண்ணு என்கிட்ட நோயாளியா வந்தா நான் சும்மா இருப்பனா? அதனாலதான் பக்காவா பிளான போட்டு இவன் கதையை முடிச்சுட்டேன். ஆனா பாரு நீ ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் கூட எவ்வளவு கேள்விகளை கேட்ட. நான் எதுக்காக இந்த ஹோட்டல்ல ரூம் போட்டேங்கிறத கேட்கவே இல்ல பாத்தியா? அங்க நீ மிஸ் பண்ணிட்ட. உடனே பயந்து போன ஹீரோயினும் ஆமா இன்னைக்கு நைட்டு தானே நீ ஒரு ஆளை கொல்ல போறேன்னு, அப்புறம் இதுக்காக இப்பவே கொன்ன? அச்சச்சோ அது வேற கதறி செல்லும். இது வேற கதை. உன்கிட்ட சொன்ன மாதிரியே கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நான் ஒரு ஆளை கொல்லுவேன். எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வரைக்குமே ஹீரோயினும் கிம்முக்கு எந்த ஒரு சிக்னலும் கொடுக்கல. சோ அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப மறுபடியும் அந்த கில்லர் கேமராவை தான் பக்கமா திருப்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு லிமிட்டுக்கு மேல எனக்கு நோயாளிகளோட அளவு பத்தல. சோ நான் அவங்கள தேட ஆரம்பிச்சேன். தங்களோட வேதனைகளை வாலண்டியர்ஸா வந்து சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தேடி போனேன். ஒவ்வொருத்தரோட அழுகையும் வேதனைகளும் எனக்கு அவங்களுக்கான மன நிம்மதியை கொடுக்கணுங்கிற ஆசையை தூண்டுச்சு. சோ இவங்க வாழ்க்கையை பாதிச்ச அந்த ஒரு நச்சு பொருளை தேடி தேடி அழிக்க ஆரம்பிச்சேன். ஒரு சந்தேகத்துல ஹீரோயினும் சரிப்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீ குற்றவாளிகளை தேடி கொள்ற எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா உண்மையாவே உங்ககிட்ட இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க உண்மையாவே சந்தோஷப்பட்டாங்களா? என்னமா கேள்வி கேக்குற? நான் இறந்து போன அந்த குற்றவாளிகள் உடம்ப காட்டினதுமே அழுகையும் சிரிப்பும் கலந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு இங்கதான் டவுட். இந்த பாரு பொதுவா எவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டாலுமே கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு குறையாவது இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீ ஒரு கொலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா அந்த கிளைண்ட், அவங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு அவசர முடிவால உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொல்லிட்டேன்னு ஃபீல் பண்ணிருக்காங்களா? சிரிச்சுக்கிட்டே கில்லரும் பண்ணிருக்காங்க ஒரு சிலர் மட்டும். அப்படின்னா நீ அவங்கள என்ன பண்ண? பெருசா ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கான சிகிச்சையை நான் கொடுத்தேன். உனக்கு தெரியாதல்ல என்னால ரொம்ப நல்லாவே ஹிப்னோ தெரப்பி கொடுக்க முடியும். பொதுவா மனிதர்கள் தங்களோட மனசுக்குள்ள இருக்க கவலைங்கிற ஒரு பக்கத்தை மட்டும் தான் பாக்குறாங்க. ஆனா அவங்களோட அடி ஆழத்துல சந்தோஷமான வாழ்க்கை எதிர்கால லட்சியம்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அதை நான் இந்த ஹிப்னோ தெரப்பி மூலமா வெளியில கொண்டு வருவேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கிம்மு பையன் சும்மா இல்லாம இந்த பாரு என்னால இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது, நீ எல்லாத்துக்கும் ரெடியாரு, நான் கதை உடைச்சிட்டு உள்ள வரேன். கிம் வேக வேகமா தான் அறைய விட்டு ஏற்கனவே ஹீரோயின் கொடுத்த அந்த டூப்ளிகேட் கீ இருக்கும் இல்லையா, அதை கதவுல வச்சு திறக்கலான்னு பார்த்தா சாவி ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடச்ச இதை ஒண்ணு
தப்பா இருக்கு, சாவி ஒர்க் ஆகலன்னு புலம்பிட்டு கிம் திரும்ப தன்னோட அறைக்கே வந்துட்டான். இந்த விஷயத்த ஹீரோயின் கேட்டுமே ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. அப்ப உடனே கில்லரும், ஆமா உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்காளே. ஒருவேளை பாதிக்கப்பட்டது உங்களோட குழந்தையா இருந்தா நீங்க அந்த குற்றவாளிக்கு என்ன பண்ணுவீங்க? துண்டு துண்டா வெட்டி அவனோட வாழ்க்கையை நரகமாக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? ஒரு தயக்கத்தோடயே இவளும் ஆமாங்கடா, நல்லதா போச்சு, நானும் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்காக இதத்தான் பண்ண போறேன். இல்ல எனக்கு புரியல, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு நைட்டு நான் ஒரு ஆளை கொல்ல போறேன்னு சொன்னேன் இல்லையா? அது ஒரு ஹை ஸ்கூல் குழந்தை. வகுப்பறையில ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையோட காரணத்தால தான் கூட படிக்கிற இன்னொருத்தரோட கைய ஒவ்வொரு விரல்களுக்கு நடுவுலையும் கத்திய வச்சு கிழிச்சிருக்கா. பாவம், இது மூலமா பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட கையவே நீக்கிட்டாங்க. தப்பு பண்ணது குழந்தையா இருந்தாலும் விடக்கூடாது இல்லையா? சோ நான் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போறதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட கொடுத்தேன். ஆனா அது சாதாரண டிவைஸ் கிடையாது, ஒரு ஹிப்னோடைஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். சின்னதா ஒரு கால் பண்ணா போதும், என்னால அந்த குழந்தைய கனவு உலகத்துக்குள்ள அனுப்ப முடியும். வானத்துல பறக்கிற மாதிரியும் சரி, தண்ணிக்குள்ள நீந்துற மாதிரியும் சரி, அவங்களோட கனவுகளுக்கு என்னால உயிர் கொடுக்க முடியும். இப்ப மறுபடியும் நான் கால் பண்ணா போதும், அந்த குழந்தை நான் சொல்றேன் எல்லாத்தையும் கேட்பான். இருந்த இடத்துல இருந்தே என்னால கதையை கூட முடிக்க முடியும். இப்ப இவன் சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோனுக்கும் கிம்முக்கும் பயம் அதிகமாகுது. ஏன்னா படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயின் கிம் கிட்ட சொல்லிருப்பா இல்லையா, இந்த மாதிரி என்னோட பொண்ணு வினோதமா நடந்துக்கிறா, அவளோட பேக்ல ஒரு வித்தியாசமான கத்திய கூட பார்த்தேன்னு. அதையும் இங்க இருக்கக்கூடிய இந்த கில்லர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை தன்னோட பொண்ணு தான் பள்ளிக்கூடத்துல யாரோ ஒருத்தரோட கையை இந்த மாதிரி வெட்டிருக்கா போல. சோ அந்த காரணத்தால தான் பொண்ணை சாகடிக்கிறதுக்காக தான் இந்த கில்லர் ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கான். இப்ப கால் பண்ணா தான் பொண்ணு தான் சாக போறான்னு வேணா எதுவும் பண்ணாதீங்கன்னு கத்துறா, தடுக்குறா. அட ஏமா பயப்படுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண, நானே இந்த போட்டோக்களை காட்டுறேன்னு உண்மையான குற்றவாளியோட போட்டோவை காட்டும் போது அது ஒரு ஹை ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையன். ஹீரோனுக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப மூச்சே வருது. அதுக்கப்புறமா கில்லர் போன் பண்ணி அந்த குற்றவாளிய போட்டு தள்ளிட்டான். அடுத்த சந்தேகத்துல ஹீரோன் கிட்ட, ஆமா இதுக்காக நீ சம்பந்தமே இல்லாம இவ்ளோ ரியாக்ட் ஆன? இல்ல என்னோட பொண்ணோட பேக்லயும் நான் ஒரு கத்திய, இல்ல அதை விட்டுருங்கன்னு சொல்லி பாதியிலேயே டாபிக்க மாத்துவா. ஆனா கில்லருக்கு இவ சொல்லக்கூடியதை முழுசா கேட்கணுங்கிற எண்ணம். சோ இவன் கையில வச்சிருந்த ஒரு டாலரை உருட்டி விடுவான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்ததும் போதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஹிப்னோடைஸ் ஆயிடுவா. உண்மையை சொல்ல, நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் பொண்ணோட பேக்ல நீ என்ன பார்த்த, உன் பொண்ணை பத்தின விஷயங்களை சொல்ல. சரியா 6 மாதங்களுக்கு முன்னாடியில இருந்து என்னோட பொண்ணோட நடத்தையில கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. என்கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல, கூடவே அவளோட பேக்ல ஒரு கத்தியவும் நான் பார்த்தேன். பிரச்சனை இது மட்டும் கிடையாது, எனக்கும் என் கணவருக்கும் கருத்து வேறுபாட்டு காரணமா 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஆனா இப்ப என் பொண்ணு அப்பா கூட போகணும்னு ஆசைப்படுறா. இதையெல்லாம் கேட்கக்கூடிய கில்லரும், ஓ அப்படின்னா உன் பொண்ணு மேல உனக்கு வெறுப்பு ஏற்படுதா அப்படி இப்படின்னு எடக்கு முடக்கா கேள்வி கேட்பான். ஹீரோயினும் ஆமான்னு சொல்ற மாதிரி தான் வருவா. இருந்தாலும் குழந்தையோட முகம் சின்ன இலூஷனா வரும்போது கில்லரோட ஹிப்னோ தெரப்பியவும் தாண்டி நம்ம ஹீரோயின் திரும்ப நார்மல் ஆயிடுவா. எலே இடடா பண்ண தீவெட்டி தலையா, ஒன்னும் இல்ல, நான் சும்மா அவங்கள செக் பண்ண. இன்னொரு பக்கத்துல கிம் வேற, சியான்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவன் உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நாம நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. சொல்றத கேளு, உன் டேபிள்ல நான் கொடுத்த டிவைஸ் இருக்குல்ல, அதை வச்சு அந்த பையனோட கழுத்துல மட்டும் குத்து, கண்டிப்பா அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் கதவையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு நான் உள்ள வரேன், மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரின்னு ஹீரோயினும் கிம்மோட பேச்சு கேட்டு கையில ஒரு பென் எடுத்துக்கிட்டு பக்கத்துல வரா. இந்த பாரு, கண்டிப்பா போட்டோல காட்டின அந்த ஒரு பையனை நீ இன்னைக்கு நைட்டு கொல்றதா பிளானே கிடையாது. என்ன நீ ஏமாத்த பாக்குற? ஒழுங்கா சொல்ல, நீ இன்னைக்கு யார கொல்ல போற? பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்க, உண்மையை கண்டுபிடிச்சிட்ட. கரெக்ட் தான், நீ சொன்ன மாதிரியே நான் நைட்டு ஒரு ஆளை கொல்லத்தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இன்டர்வியூவை நல்லபடியா முடிக்கணும். ஆக்சுவலா இந்த முறையும் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு காரணத்தால மறுபடியும் அங்க இருக்க சேர்ல வந்து உட்காருவா. கிம் அந்த பக்கத்துல இருந்து வேற கத்திட்டு இருக்கான். ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க? வாய்ப்பு கிடைச்சப்பவே நீ அவனை அட்டாக் பண்ணிருக்கணும். ஆனா இவ பதிலே பேசாம அமைதியா இருக்கா. இதுக்கிடையில கில்லரை பாருங்களேன். ஆமா, நீ எதுக்காக நான் யார கொல்ல போறேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்து கிடக்குற? இங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு நேரா போலீஸ் கிட்ட போலாம் தானே பாக்குற? சேச்சா அப்படிலாம் கிடையாது. ஓ புரியுது. அதான் நீ வரும்போதே போலீஸ பாத்துட்டு வண்டியம்மா. யார சொல்றேன்னு தெரியலையா? அதான் உன்னோட ஃப்ரெண்டு, தற்போதைய காதல கிம். அவங்கிட்ட நீ ஹோட்டல்ல பேசின விஷயத்த நான் ரொம்ப நல்லாவே பாத்துட்டு தான் மேல வந்தா. என்ன கீழ் ரூம்ல இருந்துட்டு எப்ப மேல வரலான்னு சரியான நேரத்துக்காக காத்திருக்கானா? இப்படி எல்லாம் சொன்னா ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்? ஆத்தாடி, அப்படின்னா இவன் நம்மள சும்மா கூப்பிடல, எல்லாமே தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காங்கிறது தெளிவா புரியுது. ஒரு பக்கத்துல கிம் பதட்டத்துல ரூம் கதவை திறந்துட்டு வெளியில போலாமே ட்ரை பண்ணா கதவு இப்ப லாக் ஆயிடுச்சு, திறக்கவே முடியல. நேரத்துக்குன்னு அங்க இருக்க டெலிபோனும் ரிங் ஆகுது. யாரு என்னன்னு புரியாம இவனும் அந்த போனை எடுக்கும் போது கால் பண்ணது நம்மளோட கில்லருங்க. அட்டன் பண்ண அடுத்த நிமிஷமே திரும்ப இவன் காலை கட் பண்ணிட்டான். அப்ப சடனா கிம்முக்கு என்னாச்சுன்னு தெரியல, பயப்புள்ள அதே இடத்துல தொப்புன்னு கீழே விழுந்து மயங்கிட்டான். சிரிச்சுக்கிட்டே கில்லரும் பக்கத்துல வந்துட்டு, செல்லம் நீ நினைக்கிற அந்த கிம் கண்டிப்பா இங்க வரமாட்டான். சரி ஏன்டா அப்படி எல்லாம் சொல்றான்னு பார்த்தா ஏற்கனவே இந்த கிம்மோட ரூமுக்கு கீழே ஒருத்தரை ஹிப்னோடைஸ் பண்ணக்கூடிய
கூடயே டிவைஸ் வச்சிருக்காங்க. அதை ஆன் பண்ணதாலதான் இந்த கிம் பையன் ஃபுல்லாவே மயங்கி போயிருக்கான். நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன ஹீரோயின் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மறைச்சு வச்சிருந்த டிவைஸ் எடுத்து டக்குன்னு கில்லரோட கழுத்துல குத்தலான்னு பார்த்தா அந்த பைப்புல கைய பிடிச்சிட்டாங்க. ஏமா மனநல மருத்துவர்கள்லாம் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், பாத்தியா நீ வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அதே டிவைஸ வச்சு நம்ம ஹீரோனுக்கு ஷாக்க கொடுத்துட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ண முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயினை சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஏண்டி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த இன்டர்வியூ நமக்குள்ளேயே இருக்கணும்னு சொன்ன, ஆனா அதையும் மீறி நீ கிம் இங்க கூட்டிட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு. சரி போனது போகட்டும், நீ இது வரைக்கும் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருக்கியா என்ன? ரொம்ப யோசிக்காத. நான் இங்க வந்தது என்ன பத்தின விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்காக இல்ல, உன்கிட்ட ஒரு சில விஷயங்களை உறுதிப்படுத்தணும். உன்னை பிளான் பண்ணி இங்க வர வச்சேன். இன்னொரு ஷாக்கான விஷயத்த சொல்லவா? இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்க பல பேரு என்கிட்ட நோயாளியா வந்தவங்க தான். நான் என்ன உதவி கேட்டாலும் சரி யோசிக்காம செய்வாங்க. நீ லிப்டுக்குள்ள வச்சுட்டு போன டூப்ளிகேட் கீயை மாத்தினது கூட அவங்க தான். சரி போனது போகட்டும், சொல்லு நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா? உன் மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? இல்லவே இல்ல, நான் மனசரியா யாருக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணதே கிடையாது. சரி அப்படின்னா நான் உன்னை நம்புறேன்னு முதல்ல கட்டி இருக்க டேப் எல்லாம் அவுத்து விட்டுருவான். இப்ப மறுபடியும் யோசி, உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது தப்புகளை பண்ணிருக்கியா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஹீரோனும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சரியா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பர்டிகுலரா ஒரு கம்பெனியை சேர்ந்த ஆளு ஒரு சில கிரிமினல் கும்பல் மருந்து தயாரிக்கும் போது அந்த கழிவுகளை ஒரு ஆற்று பகுதியில கலக்குறாங்கன்னு ஆதாரத்தோட என்கிட்ட கொடுத்தாரு. அந்த குற்றவாளிகள் பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கூட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்க கொடுத்த ஃபைல்ஸ ரொம்ப பாதுகாப்பா என் வீட்டுல கொண்டு போய் வச்சேன். ஒரு நாள் மறுபடியும் அந்த பிசினஸ் மேன லைவ் இன்டர்வியூவா எடுக்கலான்னு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க இருந்த திங்ஸ் எல்லாமே கண்ணாபின்னு உடைக்கப்பட்டிருந்தது. முக்கியமான வச்சிருந்த அந்த கேஸ் ஃபைல் அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. பிரச்சனை இது மட்டுமே கிடையாது, என்கிட்ட ஃபைல கொடுத்த அந்த பிசினஸ் மேன் அவரும் கார் ஆக்சிடென்டால இறந்து போயிட்டாரு. ஒரு சில பேரு அத விபத்துன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு தெரியும் கண்டிப்பா அந்த குற்றவாளிகள் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. இவங்க பேசக்கூடிய இதே டைம்ல இந்த கிம் இருக்கா இல்லையா, அவனை சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அவன் எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும்னு கை காலெல்லாம் உசுப்பிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் கில்லர் பக்கத்துல வந்து உண்மையாவே அப்ப நீ அப்பாவின்னு சொல்றியா? ஆமா நான் எந்த தப்பும் படல, நான் உண்மையாவே அப்பாவின்னு சொல்லுவா. சரி எனக்கு அது ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஓ மூலமா நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஆனா உன்னோட பொண்ணு அவ ஒரு அப்பாவியா? இந்த பாரு தேவையில்லாம என் பொண்ணை இதுக்குள்ள கொண்டு வராத. நான் கொண்டு வரல, அவளாலதான் இந்த கதையை ஆரம்பிச்சது. சரி சொல்ல உன் பொண்ணு, அவளுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? குழப்பத்தோடைய ஹீரோயினும் அமைதியா இருக்கா. அப்பதான் இந்த பைபிள்ல பக்கத்து ரூம்ல மாட்டி இருக்க கிம் இருக்கா இல்லையா, அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டுவான். இந்த பாரு அந்த கிம் கிட்ட அந்த ரூமை விட்டு நீ தப்பிச்சு வந்தா உன்னை நான் கொன்றுவேன்னு சொன்னேன். ஆனா அப்பவும் தோ கீழே கிடக்கிற தம்மத்துண்டு ஆணி எடுத்து கையில ஒட்டி இருக்க டேப்ப அறுத்துட்டு இருக்கான். அப்படின்னா அவனுக்கு உன் உயிர் மேல அக்கறை இல்ல போலயே, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் தப்பிக்க ட்ரை பண்றான் போலயே. சரிமா நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன், உண்மையாவே அந்த பிசினஸ் மேன் கொடுத்த ஃபைல்ஸுக்கும் இங்க இருக்கக்கூடிய கிம்முக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லவே இல்ல, அவன் போலீஸ்காரன், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல நீ அவனை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கன்னு மறுபடியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா கிம் ஒரு நாள் கார்ல போகும்போது ஒரு அழகான பொண்ணு வேணும்னே இவனோட காரை இடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி பழகி இருக்காங்க. அதோட விடல ஒரு நாள் நைட்டு ரூம் போட்டு தேவையான சரக்கு போதை மருந்தெல்லாம் பயன்படுத்தி 2 பேருமே ஒண்ணு மண்ணுமா இருந்திருக்காங்க. ஆனா காலையில கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பிசினஸ்மேன் சாகிறதுக்கு காரணமா இருந்த அதே கும்பல் கிம்ம தப்பா போட்டோ எடுத்து வச்சானுங்க. ஏன்னா அந்த குற்றவாளிகளுக்கு தேவையான ஃபைல் அது உன்கிட்ட இருக்கு. சோ அவன் ஃபைலை எடுத்து கொடுத்தா அதுக்கு அவனை ப்ரொமோஷன் பண்றதா ஒரு சின்ன டீல் போட்டாங்க. பதவி ஆசையாலையும் பணத்து மேல இருக்க வெறியாலையும் அவனும் இந்த டீலுக்கு ஓகே சொன்னான். அதுக்கப்புறம் நீ வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து உன்னோட வீட்டுக்கு வந்தான். நடந்த எல்லாமே வெறும் பணத்துக்காக ஏமாத்துற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் செதற விட்டான். ஆனா அப்பதான் எதிர்பாராத நேரத்துல அதே வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் வந்தாங்க. என்னன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட பொண்ணு. தான் யாருங்கிற உண்மைய ஹீரோயினோட பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டதால அவளை வலுக்கட்டாயமா ஒரு அறைக்குள்ள தள்ளி அவ கூடயே ஒண்ணு மண்ணுமா இருந்திருக்கான். இந்த விஷயத்த வெளியில சொன்னா உன்னையும் உங்க அம்மாவையும் கொன்றுவேன்னு மிரட்டிருக்கான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? உன் கூடவே இருந்தானே கிம், அவன் தான் உன் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தான். உன் பொண்ணு உதவி கேட்டு என்கிட்ட வந்தா. நீ இங்க வந்ததுக்கான காரணம் நீ கிடையாது, நான் தான் உன்னை பிளான் பண்ணி இங்க வர வச்சேன். என்னோட டார்கெட்டும் நீ இல்ல, அந்த கிம் தான். ஒரு நிமிஷம் பயங்கரமா அழுகக்கூடிய ஹீரோயினும் இல்ல இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நானும் அவனும் காதலிக்கிறோம். அவன் என் பொண்ண தன்னோட மகளா தான் பாக்குறான். என்ன விட சொல்ல போனா அவளை பத்தி அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். பாத்தியா இந்த வார்த்தை அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதாலதான் வேணும்னே உன் பொண்ணை பயன்படுத்தி அவளை வாயவே திறக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கான். இவ்வளவு சொல்லியும் நீ இல்லங்கிறியே. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உன்கிட்ட அந்த பிசினஸ் மேன் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தாலையா, அதை பத்தி நீ யாருகிட்ட சொன்ன? கிம் கிட்ட மட்டும் தான். அப்புறம் கார் ஆக்சிடென்ட் ஆனது அந்த பொண்ணு கூட பழகினதுன்னு இத பத்தி அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லவே இல்ல. அப்புறம் லாஸ்டா நீ வீட்டுல இல்லங்கிற விஷயத்த யாரால ரொம்ப ஈஸியாவே கெஸ்
பண்ண முடியும். கிம்மால மட்டும்தான். என்னையில இருந்து உன் பொண்ணு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சா 6 மாசத்துக்கு முன்னாடி உனக்கான பதில் உன்கிட்டயே இருக்கு. முடிவை நீதான் எடுக்கணும். ஒருவேளை உனக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா உன் பொண்ணுகிட்ட நீயே கால் பண்ணி கேளுன்னு போனை கொடுப்பான். அழுக ஒரு பக்கத்துல, தான் பொண்ணுகிட்ட எப்படி கேட்க போறதுங்கிற பயம் ஒரு பக்கத்துல. மனச கல்லாக்கிட்டு தான் பொண்ணோட நம்பருக்கு கால் பண்ணவ, செல்லம் நீ எங்க இருக்க? அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டமா, நீங்க எங்க இருக்கீங்க? பதிலுக்கு ஹீரோயின் ரொம்ப பதட்டமா, இல்லம்மா நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பதிலுக்கு பொண்ணும், ஒரு நிமிஷம் இருங்க அம்மா, உங்க கூட டாக்டர் இருக்காரா? இப்படி சொன்னதுமே ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன், என்னால முடியல. ரெண்டு பேருமே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இல்லர் டக்குன்னு போனை வாங்கிட்டு, சொல்ல ஒண்ணும் இல்ல, நான் அம்மா கிட்ட பேசிட்டேன், நான் வேலையை முடிச்சிட்டு உனக்கு அப்புறம் கால் பண்றேன், நீ சேஃபா இருன்னு சொல்லிட்டு காலை வச்சிருவாரு. இப்ப கூட ஹீரோனை பாருங்க, நான் கிம்ம பார்த்து பேசி கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறா. அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிக்கோன்னு கையில ஒரு துப்பாக்கி கொடுத்து இங்க இருந்து ரூமுக்கு அனுப்பி வைக்கிறா. இதுக்கடையில கிம் வேற தான் உடம்புல சுத்தி இருந்த டேப் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு பையனும் ஃபுல்லாவே ரிலீஸ் ஆயிட்டான். இவன் கதவை திறக்கும் போது கரெக்டா வாசல் கிட்ட நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. சியோன்ஜி நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, டேய் நடிக்காதரான்னு துப்பாக்கி நீட்டு வா, உண்மையை சொல்ல, நீதான் என் பொண்ணுக்கு அப்படி பண்ணியா? என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா? ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த பாரு, அந்த கில்லர் உன்னை ஹிப்னடைஸ் பண்ணா, பறந்துட்டியா? அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணிட்டு இருக்கு. முதல்ல வா, நாம ரெண்டு பேரும் அவனை பிடிக்கலான்னு என்னென்னமோ பேசுவான். இருந்தாலும் நடந்த சம்பவங்களை நம்ம ஹீரோயின் உண்மையுன்னா நினைச்சு பார்க்கும்போது கடந்த 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட பொண்ணு இந்த கிம்ம விட்டுமே லைட்டா விலக ஆரம்பிச்சிருக்கா. சோ டாக்டர் சொன்னது உண்மைங்கிற விஷயம் புரிஞ்சு போச்சு. உடனே துப்பாக்கியை வச்சு சுடலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ளேயே இந்த கிம்மு பையன் துப்பாக்கியை புடுங்கிட்டான். ஏன்டா அப்படி எல்லாம் பண்ண பரதேசி நாய் என்ன திட்டுவா. இந்த பாரு என்ன மன்னிச்சிரு, அது ஒரு விபத்து. ஏடா என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டு அது உனக்கு விபத்தா அப்படி இப்படின்னு சண்டைக்கு போறா. ஆனா அவன் அட்டி அடி நடிச்சு நம்ம ஹீரோனையே கீழே தள்ளிட்டான். வக்காளி இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அப்பவும் சபதம் எடுக்கிறா. இங்கதான் கரெக்டா நம்ம டாக்டரோட என்ட்ரி. தம்பி நீ எல்லாம் மீறி போறப்பா, கொஞ்சம் துப்பாக்கியை கீழே போறியா? முடியாது, உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு பழிய ஓ மேல போட போறேன்னு துப்பாக்கியை ட்ரிகர் பண்ணும்போது தோட்டா வரவே இல்ல. என்னடான்னு பார்த்தா நம்ம டாக்டர் தான் வெறும் துப்பாக்கிய வேணும்னே ஹீரோயின் கையில கொடுத்து அனுப்பியிருக்கான். அது மட்டும் கிடையாது, கூடவே சேஃப்டிக்காக ஹீரோனோட கையில ஒரு மயக்க ஊசியும் கொடுத்து வச்சிருப்பான். படக்குன்னு நம்மாளு காலிಗೆ ஏத்த ஆம்பிட்டு தாங்க பேச்சு மூச்சு இல்லாம கிம் அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கையில ஒரு கர்ச்சீஃபை கொடுத்து முதல்ல ரத்தத்தை ஃபுல்லா தொடச்சிட்டு நீ பாதுகாப்பா வீட்டுக்கு போ, பொண்ணு தனியா இருப்பா, நான் இந்த வேலையை நல்லபடியா முடிச்சுக்கிறேன்னு ஹீரோன் அங்க இருந்து அனுப்பி வச்சிருவாரு. ஒரு பக்கத்துல இந்த டாக்டர் பண்ணக்கூடியது தப்புங்கிற மாதிரியும் தோணலாம், சரிங்கிற மாதிரியும் தோணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சரிப்பா. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல டாக்டர் இப்ப அந்த கிம்மு பையில தூக்கிட்டு வந்து நல்லா ஜம்முன்னு ஒரு கவரை தர ஃபுல்லா விரிச்சு விட்டு அவன் உடம்பு அசையவே முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு லாக் பண்ணிட்டான். கவலைப்படாத, உன்னால உடம்பத்தான் அசைக்க முடியாது, ஆனா வலிய ஃபீல் பண்ண முடியும்னு ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்து அவனோட அந்தரங்க பாகத்தையே ஏடா குடமா கிழிச்சு விட்டு அதே இடத்துல சோழியை முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்து சில வாரங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோனோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி இவருக்கு தான் ஹிப்னோடைஸ்லாம் தெரியும் இல்லையா. சோ அவளோட ஆள் மனசுக்குள்ள இருந்த கஷ்டங்களை மறக்க வச்சு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அந்த கிம் சம்பந்தப்பட்ட ஞாபகங்கள், இவளுக்கு நடந்த தப்பான விஷயங்கள்னு எல்லாத்தையுமே மறக்க வச்சுட்டாரு. கூடவே ஹீரோனை பார்த்து உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வேணுமான்னு கேட்டா, இல்ல கிம்ம நம்புறது ஏன் தப்பு, எனக்கு இந்த தண்டனை தேவைதான் சொல்லுவா. ஆனா எங்களுக்காக நீங்க உங்க கையில ரத்தக்கரைகள் ஆக்கிட்டீங்க, இதுல இருந்து உங்களை யாரு காப்பாத்த போறா? இந்த மாதிரி பேசிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போகும்போது ஒரு நிமிஷம் நம்ம டாக்டர் தன்னோட கைய பாப்பாரு. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தப்பு பண்ணாலும் கூட தன்னோட மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு நல்லதுதான் பண்றோன்னு தன்னைத்தானே மனசு தேத்திப்பாரு. அப்ப சடனா அங்க வந்த ஒரு லேடி, சார் உங்களை பாக்குறதுக்கு ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்திருக்காங்க. பாக்கும்போது அந்த குழந்தை ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. உடனே டாக்டரும் கோவத்தோட பாக்க, அப்படின்னா இன்னும் இவரு மக்களுக்காக பல வதங்களை செய்ய போறாருங்கிறத இன்டைரக்டா சொல்லி அப்படியே அந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் 10க்கு 10 ரேட்டிங் கொடுக்குறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, அதை ஒன்ஸ் ஆச்சு வாங்கி ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். சரிப்பா, நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ.